ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்னைக்கு ரெசிபி பனானா கேக்குங்க. இந்த கேக் ரெசிபியை முழுமையாக பாருங்கள். இதில் உள்ள டிப்ஸ் படி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு சூப்பராக வரும். இப்போ இந்த கேக் ரெசிபி வந்து நம்ம ஓவனில் செய்ய போகிறது இல்லைங்க, குக்கரில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். அந்த குக்கரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணால் அந்த கேக்கு இவ்வளோ கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேக் வந்து செய்யுங்க. அவ்வளோ சூப்பராக வருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்காங்க, முந்திரி பருப்பு, நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு 5 பழம் எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு 150 ml காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கலாங்க. சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு வந்து ஒரு 300 கிராம் எடுங்க. ஆப்பச்சோடா, பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 100 கிராம் அளவுக்குங்க. உப்பு தேவையான அளவு 2 முட்டை. ஒயிட் சுகரும் அதே 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு தேவை. ரீஃபண்ட் ஆயிலும் தேவைங்க. இதில் வந்து நான் அதை எடுத்து வைக்கவே இல்லை, நம்ம வந்து சேர்க்கும் போது அந்த பொருளை நான் சேர்த்துருப்பேன். இப்போ நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காயாக இருக்கிற பழமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பூவம்பழம் தான் எடுத்துருக்கேன். செவ்வாழையில் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க கேக்கு. இப்போ இதில் முட்டை வந்து 2 உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரை 100 கிராம் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இதே அளவு தான் ஒயிட் சுகர்னு நான் சேர்த்துருப்பேன். ஒயிட் சுகர் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் அந்த ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கிறோம். வெறும் நாட்டு சர்க்கரையில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ஒயிட் சுகர் சேர்த்து அதுவும் மிக்சியில் நல்லா நைஸாக சர்க்கரை கரையிற அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் நுர அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்றதில்ல, நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சால் போதும். அந்த அளவுக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த அரைச்ச விழுதை ஃபுல்லாக சேர்த்துட்றேன். இதை நம்ம சேர்த்துட்டு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை இதில் சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாங்க. ஆரம்பத்தில் நான் கேக்கு கற்றுக்கக்குள்ளே நம்ம மிஸ்டேக் பண்ணது இது தாங்க. இந்த குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதன் பிறகு மாவை வச்சோம் அப்படின்னா கேக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க. குக்கர் ஹீட் ஆகாமல் நம்ம வச்சுட்டு 30 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்னா கேக்கு வந்து உப்பியே வராது. அதனால் கேக்குக்கு குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஒரு மீடியமான சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வச்சுட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம மாவை சலிச்சிக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துருக்காங்க. இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 350 கிராம் இருக்கும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு சேர்த்து மாவை நல்லா ஜலிச்சுக்குங்க. ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதில் இருக்க கட்டிகள் பிசுறுகள் இல்லாமல் நம்மளுக்கு வரும். இது பாருங்க, தூசி இருக்குது, அது கீழே கொட்டிடலாம். மாவை வந்து கலந்து விடும்போது ஒரே ரொட்டேஷனில் கலந்து விடுங்க. நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி மாற்றி கொஞ்சம் நேரம் கலக்கக்கூடாது. ஒரே ரொட்டேஷன்லே கலந்து விடுங்க. ஏன்னா நான் கற்றுக்கிட்டவங்க இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது பால் சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ ரூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, வெண்ணிலா எசன்ஸு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கிராம் கணக்குன்னு பார்த்திங்கன்னா 50 கிராம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாகவோ ரொம்ப வேகமாகவோ கலக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக கலந்து விடுங்க. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மாவு நம்ம மொண்டு கரண்டில் ஊற்றும் போது தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு நடுத்தரமான அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு எடுத்து ஒரு சைடு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேக் டின்னை எடுத்துக்கலாம். இது கேக் டின்னுன்னு சொல்லி நான் கடையில் வாங்கினது இல்லைங்க. குக்கரில் பருப்பு வேக வைக்க தனியாக கொடுத்த ஒரு வட்டா, இது அலுமினிய வட்டா தான். இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நெய் ஊற்றி நல்லா ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பட்டர் ஷீட்டு போட்டே தான் ஆகணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. பட்டர் ஷீட்டு இருந்தால் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா வெறும் பாத்திரத்துலேயே ஆயில் தடவிட்டு மேலே வந்து கோதுமை மாவை போட்டு நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் வந்து இது மாதிரி வட்டமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கேக்குக்குன்னு தனியாக எந்த ஒரு பாத்திரமும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இப்போ மாவை நல்லா கலந்துட்டு அதில் இது ஊற்றுறோம் பார்த்திங்களா, இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாவு எல்லாமே ஸ்பூனாலே நல்லா வழித்து அதில் சேர்த்து விட்டுட்டு இப்போ கேக் வட்டாவை வந்து நல்லா வந்து தட்டி விட்டுறலாங்க. உள்ளே வந்து கேப் இல்லாமல் வெந்து வரும். அதனால தான் இந்தளவுக்கு தட்டுறது.
அப்படியே ஊற்றி அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்புகள் இருக்கும். இப்போ இதுவே நான் வேக வச்சு எடுக்கும்போது ஒரு சில இடங்களில் கேப்புகள் இருந்துச்சு. பாருங்கள், குக்கர் வந்து நல்ல ஹீட்டாக இருக்குது. கை வந்து அதில் சுட்டுக்காத, ஒரு கிடிக்கையால் எடுத்து அதில் வைங்க. வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம், 25லேருந்து 30 நிமிஷம் கண்டிப்பாக வச்சே ஆகணும். திறந்து நடுவில் பார்க்காதீங்க. அந்த 30 நிமிஷமும் கேஸ் வந்து ரொம்ப சிம்மில் தாங்க இருக்கணும். அப்போ தான் கேக்கு கரெக்டாக வெந்து வரும். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கம்பியால் நான் குத்தி பார்க்குறேன். மாவு அதில் ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு கேக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. கம்பியில் வந்து மாவு ஒட்டுச்சுன்னா வேகலை, மறுபடியும் நீங்கள் மூடி தான் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு கேக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா ஆரியும் போயிடுச்சு. ஓரளவுக்கு ரொம்ப ஆறலை, ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் எடுத்துட்டேன். நம்ம கத்தியால் அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாத கேக்கு நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. இது வேகும் போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெனிலா எசன்ஸு பனானாவோட ஃப்ளேவர் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு வீடு ஃபுல்லாகவே. மேலே இருக்கக்கூடிய பட்டர் ஷீட் எடுத்துடலாங்க. நம்மளுக்கு அடி பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், பனானா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிளாக் கலராக தான் நம்மளுக்கு வெந்து வருங்க. ப்ரௌன் கலர், பிளாக் இல்லை, ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த தீஞ்ச ஸ்மெல் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இதனுடைய ஃப்ளேவர் இது வேகிறதே இந்த கலரில் தான் இருக்கும் நம்மளுக்கு. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கத்தியால் கட் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்தளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்துச்சுங்க. நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பும் இந்த ரூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது சாப்பிடும்போது நடுவில் கடிபடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கேக்கு ரெசிபி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே இல்லைங்க. கம்மியான குவான்டிட்டியில் கம்மியான பொருள்களில் நம்ம இதை செய்து முடிச்சிடலாம். எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய 20 ரூபா 30 ரூபா பொருள் தான். பால், கோதுமை, சர்க்கரை, வாழைப்பழம், இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தாங்க. அதை வச்சே ஒரு கேக் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நீங்கள் இதன்படி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கும் கேக்கு வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.